ஹலோ டியர்ஸ், நிறுத்தற் குறியீடுகள் கால் புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி 8th புக்கு அண்ட் 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம 8th பார்த்தலாம். நிறுத்தற் குறிகள் காற்புள்ளி. காற்புள்ளினா கமா. பொருட்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வரும். எண்ணும் இடங்கள்லாம் இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம் 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 இணைகள். அப்போ 5 இதுவை குறிக்கிறதுனால அந்த மாதிரி இடங்களில் வந்து கால்புள்ளி போடணும். அடுத்தது கடிதத்தில் விழி முன் காற்புள்ளி வரும். நம்ம லெட்டர் எழுதும்போது விழினானது அழைத்தல், அன்புள்ள நண்பா, அந்த இடத்துல காற்புள்ளி வரும். வினை எச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும். வினை எச்சம்னா முற்று பெறாத ஒரு எச்சம். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று, ஊவதான் வினை எச்ச விகுதி, சென்று வாழை இலை பறித்தான். அப்போ இந்த இடத்துல கால்புள்ளி வரணும். மேற்கோள் குறிகளுக்கு முன் காற்புள்ளி வரும். இப்போ பாருங்க, குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. நிலா நிலா ஓடிவா, அதுக்கு முன்னாடி காற்புள்ளி வரணும். முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கால்புள்ளி வரும். அதாவது லாஸ்ட்டாக நம்ம புல் ஸ்டாப் வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி வர எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், பேருக்கு அடுத்தது கமா, நம்பர்ஸ் கமா, தெருக்கு கமா, லாஸ்ட்டாக தான் புள்ளி வைக்கணும். அப்போ அந்த இடத்துலலாம் காற்புள்ளி வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அரைப்புள்ளி. அரைப்புள்ளினா இதுதான். ஓகேவா? ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் ஒரு எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இப்போ பாருங்க, ஒரே கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனகவியாசருடன் போரிட்டான். ஒரு எழுவாயே இந்த வேலையை எல்லாத்தையும் 2 வேலையும் செய்து. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா அரைப்புள்ளி வரணும். உடன்பாட்டு எதிர்மறை 2 கருத்து வரும்போதும் அரைப்புள்ளி வரணும். எப்படின்னா நல்லவன் வாழ்வான், உடன்பாடு தீயவன் தாழ்வான். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா அரைப்புள்ளி வரணும். அதுக்கப்புறம் முக்காற்புள்ளி. முக்காற்புள்ளினா காலன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிறு தலைப்பான தொகை சொற்களை விரித்து கூறும் இடத்தில் முக்காற்புள்ளி வரும். தொகை சொல்லானது இருதினை, ஐந்தினை, ஐம்பால், அந்த மாதிரி தொகை சொற்களை விரிச்சு கூறும் இடத்துல வந்து இந்த இடத்துல முக்காற்புள்ளி போடணும். முற்றுப்புள்ளினா இறுதியில் முற்றுப்புள்ளினா சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இங்கே முடிஞ்சிச்சு. கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும்ன்றது முடிஞ்சிச்சு. அதனால முற்றுப்புள்ளி வச்சுட்டோம். இப்போ பாருங்க, சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். திருவிக்கா, திரு திருவிக்கா, மாகா, ஆ, உ, ஓ, நா, நீ பள்ளி அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி. திருவி கல்யாண சுந்தரனார தான் திருவிக்கான்னு சொல்கிறோம். அப்போ திருக்கு புள்ளி, வீக்கு புள்ளி, அதான் சொற்குறுக்கங்கள். நம்மளை வந்து இவ்வளோ இது வந்து எழுதும்போது ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளின்னு பெருசாக போகுது. ஸோ அதை வந்து சுருக்கி சொற்குறுக்கமாக ஆக்கி எழுதும்போது புள்ளி வைக்கணும். ஓகேவா? இது பேர் வந்து முற்றுப்புள்ளி. பெயரின் தலைப்பெழுத்தை எடுத்து முற்றுப்புள்ளி வரும். பேருடைய தலைப்பெழுத்தை எடுத்துட்டு முற்றுப்புள்ளி வரணும். ஓகேவா? வினாக்குறி நமக்கு தெரியும். கொஸ்டினாக கேட்கும்போது அந்த இடத்துல வினாக்குறி வரணும். வியப்புக்குறியும் தெரியும். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், அதை உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் வந்து நம்ம வந்து ஆச்சரியக்குறி, வியப்புக்குறியை யூஸ் பண்ணணும். பாம்பு பாம்பு, அந்த இயற்கை அழிகிறது, கவலை, சரியா? அந்த மாதிரி இடத்துல அவலம், அந்த மாதிரி இடத்துலலாம் வியப்புக்குறி யூஸ் பண்ணும். ஒற்றை மேல்கோள் குறி தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும் ஒற்றை மேற்கோள் பயன்படும். இப்போ பாருங்க, நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம். பெயரச்சத்தில் நல்ல பையன், அப்போ நல்லன்றது தான் அது அந்த பையன் வந்து எப்படிப்பட்ட பையன், நல்ல தீய, அவனுடைய கேரக்டரை குறிச்சு காட்டுறது குறிப்பு பெயரச்சம். அப்போ அந்த நல்லன்றது ஒற்றை மேற்கோள்ல சொல்லப்படுது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு பெரிய கூற்று வரும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு, ஒரு கூற்றிலேயே ரெண்டு கூற்றா இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு கூற்று வரும்போது அந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரும். இப்போ பாருங்க, கூட்டத்தில் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்றது ஒரு அவர் பேசுறது அறிஞர் அண்ணா குறிக்குது. அப்போ இங்க வந்து இரட்டை மேற்கோள் குறி. அவர் எந்த தலைப்பில் பேசுறாருன்னா தலைப்பிள்ளை என்னும், அப்போ இந்த இடத்துல அதுதான் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் பயன்படும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும். ஓகேவா? இங்க பாருங்க, இரட்டை மேற்கோள் குறி. நேர்குற்றுனா நேரடியாக பேசுறது. செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள். செய்யுள் அடியோ இல்லைனா பொன்மொழிகளோ, உழைப்பின்றி உயர்வில், அந்த மாதிரி பொன்மொழிகளோ வரும் இடங்களை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்த வேண்டும். திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். அவர் என்ன சொன்னாரு? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஓகேவா? இப்போ 10th ஸ்டாண்டர்டில் பாருங்க, இதே தான். இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. சரியா? இன்னையிலேருந்து தோசைக்கு துவையல் இல்லைன்ற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. இன்று முதல் தோசைனா ஃபர்ஸ்ட் தோசைக்கு மட்டும் துவையல் இல்லை, அப்போ 2வது தோசைக்கெல்லாம் துவையல் இருக்குன்ற அர்த்தத்தை குறிக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே இது தான் வருது. ஆனால் இந்த கமா நிறுத்தற்குறியினால பொருளே வந்து மாறுபடுது இல்லையா? ஸோ நம்ம எந்த இடத்துல எப்படி நிறுத்தி பேசணுன்றதை வந்து இந்த நிறுத்தற்குறி மூலியமாக தெரிஞ்சுக்கலான்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சேம் தான் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் பார்த்த மாதிரி. காற்புள்ளினா என்னும் நிலை, விழி, பெயரச்சம், வினையச்சம், மேற்கோள் குறிகளுக்கு முன், ஆதலால், ஆகவே முதலிய சொற்களின் பின் முகவரியின் இறுதி வரி தவிர்த்து, இறுதினா புல் ஸ்டாப் வந்துடும். பிற இடங்களெல்லாம் கால்புள்ளி வரும். ஓகேவா? நிலம், நீர், தீ, காற்று, வானுக்கு கால்புள்ளி வரக்கூடாது. என்பன ஐம்பூதங்கள், அதுதான் என்னும் நிலைன்னு சொல்றாங்க. மகனே, விழித்தல், அழைத்தல். சரியா? நான் சொல்வதை கேள். அப்போ இந்த இடத்துல கால்புள்ளி. அரைப்புள்ளி வந்து ஒரு எழுவாயில் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் அரைப்புள்ளி இடுதல் வேண்டும். இப்போ பாருங்க, சிலப்பதிகாரம்
செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரையும் பாடும் காப்பியம். அப்போ இந்த இடத்துல சிலப்பதிகாரம்ன்றது கமா வரணும். காப்பியத்தை குறிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அரைப்புள்ளி போடணும். ஓகேவா? அடுத்தது இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை. ஒருத்தர் தான் குறிக்குது. எழுவாய் வந்து ஒருத்தர் தான் குறிக்குது. அவன் பேர் வந்து இளமுருகு. அவன்கிட்ட நிறைய அறிவு இருக்கு, ஆனால் பொறுமை இல்லைன்றதை சொல்லுது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அரைப்புள்ளி வரணும். முக்கால் புள்ளி எங்கே வரும்? முப்பால் என்பன பின்வருமாறு சிறு தலைப்பு, நூற்பகுதி, எண் முதலிய விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்கால் புள்ளி இருத்தல் வேண்டும். இப்போ பாருங்க, முப்பால் என்பன வருமாறு இந்த இடத்துல முக்கால் புள்ளி. அறம், பொருள், இன்பம். மத்தேயு 8 முக்காற்புள்ளி போட்டு 8:6ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெயர், மணிமேகலை, ஊர், இந்த இடத்துலலாம் வந்து முக்காற்புள்ளி போடணும். முற்றுப்புள்ளினா ஒரு தொடர் வந்து முடிஞ்சிருக்கும் இறுதியில். சரியா? அதே மாதிரி சொற்குறுக்கங்கள் இடத்துலையும் நம்ம வந்து முற்றுப்புள்ளி யூஸ் பண்ணணும். தலைப்பெழுத்து, பெயர் தலைப்பெழுத்துனா நம்ம திருவிக்கா, இப்போ ஊராட்சி ஒன்றிய இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, நாகம்மாள். அப்போ இந்த இடத்துலலாம் பெயர் தலைப்பெழுத்துலலாம் முற்றுப்புள்ளி வரணும். உருவக்கண்டு எல்லாமே வேண்டும், ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சிச்சு, முற்றுப்புள்ளி. மைதிலி, இந்த இடத்துல தகப்பனார் பெயர் இந்த இது வந்து முற்றுப்புள்ளி. ஓகேவா? முத்துகிருஷ்ணன். ஓகேவா? கருப்பனார் கோவில் அருகில், பெரிய குளம், இங்கெல்லாம் கமா. மல்ல சமுத்திரம், இங்கேயும் கமா. நாமக்கல் மாவட்டம் முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி வரணும். ஓகேவா? அடுத்தது டேட்டுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். சொல், இந்த இடத்துல முற்றுப்புள்ளி. பேரெழுத்து, ஓகேவா? தலைப்பெழுத்துக்கு முற்றுப்புள்ளி வரணும். ஓகே. அடுத்தது வினாக்குறி. அங்கே படிப்பவர் யார்? ஒரு கொஸ்டினை கேட்டு நம்ம ஆன்சர் வாங்கணும் கையில். அந்த இடத்துல வந்து வினாவை நேர்குற்று தொடராகவும் இருப்பின், ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்குற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி இடுதல் வேண்டும். சரியா? ஸோ கொஷின் கேட்கும்போது நம்ம வந்து கொஷின் மார்க் பண்ணணும், வினாக்குறி யூஸ் பண்ணணும். உணர்ச்சிக்குறி ஐயோ, ஐயோ, அந்த மாதிரி வியப்பு, அவலம், வாழ்த்துதல், வைதல், அந்த மாதிரி இடங்களில் வந்து உணர்ச்சிக்குறி போடணும். அதே மாதிரி உணர்ச்சிக்குறி வரும் இடங்களில் ஒரே ஒரு உணர்ச்சிக்குறி இது மட்டும் தான் போடணும். இந்த மாதிரியோ இந்த 3 இது சேர்ந்து போடக்கூடாது. ஓகேவா? ஒற்றை மேற்கோள் குறி தச்சுட்டி கண்ணும் ஓர் எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடர் எனும் தன்னையே குறித்தல், பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூற்பெயரும் வரும் இடத்தும் ஒற்றை மேற்கோள் குறி வரும். ஏ என்று சொன்னான். ஓகேவா? அதாவது தன்னையே குறித்தல் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரணும். அதே மாதிரி மற்றவங்க பிறர் கூற்றாக வரும் இடத்துல வந்து கட்டுரை பெயர், நூற்பெயர், இந்த மாதிரி வரும் இடத்துல வந்து நம்ம ஒற்றை மேற்கோள் குறி யூஸ் பண்ணணும். ஏ வந்து தன்னையே சொன்னான், ஏ என்று சொன்னான், அப்போ தன்னையே தான் சொல்லியிருக்கான். அப்போ இங்கே ஒற்றை மேற்கோள் குறி. செய்யும், பெயரச்ச வாட்பார்களுள் ஒன்று. செய்யும்ன்றது பெயரச்ச, அது ஒன்று தான் குறிக்குது. அப்போ ஒற்றை மேற்கோள் குறி. இனநெறி தொய்வண்ண இன்னா செய்வார், அப்போ இது ஒற்றை மேற்கோள் குறி. கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். சரியா? இங்கேயும் ஒற்றை மேற்கோள் குறி. அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி வந்து நேர்குற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கோள் குறி இடப்படும். சரியா? ராமன் நாளை வருகிறேன் என்றான். ராமன் வந்து ஒருத்தன், கமா, இந்த இடத்துல நாளை வருகிறேன், இந்த இடத்துல நேரடியாக சொல்கிறதுனால. இது ஒழுக்கமுடைமை குடிமை என்ற திருவள்ளுவர். இதை ஸ்பெசிஃபிக்காக இதை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறதுனால நம்ம வந்து இதுக்கெல்லாம் இரட்டை மேற்கோள் குறி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது 11th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம 8th + 10th பார்த்ததே தான் இருக்குது. இதனால ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. வியப்புக்குறி, விழிக்குறி, மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி வரும் இடங்கள், இரட்டை மேற்கோள் குறி வரும் இடங்கள், இதுவும் பார்த்துக்கோங்க. அந்த காலத்துலலாம் சுழியம், அதுக்கப்புறம் இணைக்கோடுகள் அல்லது கோடிடுதல், ஒரு இது முடிஞ்சிச்சுன்னா, ஒரு பாடலோ உரைநடை பகுதியோ ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுவும் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, இது கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. தெரியும். தேங்க்யூ.